ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் மீண்டும் ஒரு வைணவ உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் எதிர்வரும் முக்கிய பகவானின் அவதார தினமான ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்ரீ ராமநவமி, பகவான் ஸ்ரீராமரின் அவதார தினமான இந்த மங்களகரமான திருநாளை குறித்த சில முக்கிய தகவல்களை பக்தர்களிடம் பகிர்வதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ராமநவமி அவதார திருநாள், பகவான் ஸ்ரீ ராமரின் அவதார திருநாள் குறித்த சில முக்கிய கருத்துக்களை பார்ப்போம். அதாவது பங்குனி மாதத்தினுடைய வளர்பிறையின் 9வது நாள், நவமி திதி, அன்றைய தினம்தான் ஸ்ரீ ராமநவமி. பங்குனி மாதத்தினுடைய அமாவாசையிலிருந்து 9வது நாள் ஸ்ரீ ராமநவமியாக கொண்டாடப்படுகிறது. பகவான் ஸ்ரீராமர் அயோத்தியை தலைநகரமாக கொண்டு செயல்பட்டு வந்த கோசலை நாட்டு மன்னரான தசரத மன்னருக்கும் அன்னை கௌசல்யா தேவிக்கும் மகனாக அவதரித்தார். பகவானுடைய தச அவதாரங்களில் ஸ்ரீ ராம அவதாரம் 7வது அவதாரம். பகவான் அவதரித்தது புனர்பூச நட்சத்திரத்தில். குறிப்பாக இந்த ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் பகவான் நவமி திதியிலும் அஷ்டமி திதியிலும் அவதரித்தார். கோகுலாஷ்டமி அஷ்டமி திதி, ராமநவமி நவமி திதி. அதாவது அஷ்டமி நவமி இரண்டும் மங்களகரமான நாட்கள் அல்ல என்று ஒதுக்கப்படுகிறது. ஆனால் பகவான் குறிப்பிட்ட இந்த 2 தச அவதாரங்களில் முக்கிய அவதாரங்களான இந்த 2 அவதாரங்களுமே அஷ்டமி நவமி திதியில்தான் அவதரித்து பகவான் இந்த தினங்களும் மங்களகரமானவையே என்பதை பக்தர்களுக்கு காட்டியுள்ளார். பகவானுடைய பக்தர்களுக்கு எந்த நாளும் மங்களகரமான நாளே. பகவானுக்கு மங்களம் அமங்கலம் என்றெல்லாம் கிடையாது. அனைத்தும் எங்கெல்லாம் பகவானுடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் பகவான் பக்தர்களின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, எங்கெல்லாம் பக்தர்களுடைய நாவில் பகவானுடைய நாமங்கள் தாண்டவம் ஆடுகிறதோ, அங்கே மங்களம் மட்டுமே நடைபெறும். அங்கே அமங்கலம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. அதனால்தான் இந்த அஷ்டமி நவமி திதியிலே பகவானே தன்னுடைய அவதாரத்தை அந்த குறிப்பிட்ட நாட்களில் மேற்கொண்டார். அடுத்ததாக சில மூட நம்பிக்கைகள் குறித்த விளக்கமும் அடியேன் இங்கு அந்த மூட நம்பிக்கைகளை போக்க வேண்டும் என்பதற்காக இங்கே பக்தர்கள் மத்தியில் பகிர்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக சில பக்தர்கள் ராமர் காட்டுக்கு வனவாசம் சென்ற காரணத்தினால் அவர் படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டால் நாமும் படாத பாடுபட வேண்டியதற்கும், நாமும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற மூட பழக்கங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி பகவான் ஸ்ரீராமரனுடைய படத்தை வீட்டில் வைக்க கூடாது என்கிற ஒரு தவறான கருத்தை பக்தர்கள் மத்தியிலே பரப்ப விரும்புகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. பகவானுடைய ஒவ்வொரு லீலையும் திவ்ய லீலை, போற்றி வணங்கப்பட வேண்டிய லீலைகள்.
பகவான் காட்டிற்கு சென்றார் என்றால், வனவாசம் சென்றார் என்றால் எதற்காக? சத்திய வாக்கை தவறக்கூடாது. தன்னுடைய தந்தை அவரது மனைவிக்கு, பகவானுடைய சித்தியாகிய கைகேயிக்கு கொடுத்த அந்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்கிற காரணத்தால் பகவான் காட்டிற்கு வனவாசம் சென்றார். இங்கே பகவான் என்ன உணர்த்த வருகிறார் என்றால், பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கொடுத்த வாக்கை மாறக்கூடாது, சத்திய வாக்கை தவறக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இந்த திவ்ய லீலை புரிந்த பகவானுடைய திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்று கூறுகிறார்களே, அப்படி கூறும் மனிதர்களே அமங்கலமானவர்கள். ஏனென்றால் பகவானுடைய திவ்ய லீலையை யாரெல்லாம் குறைத்து தவறாக மதிப்பிடுகிறார்களோ அவர்கள் உண்மையான பக்தர்கள் அல்ல, அவர்கள் பக்தர்களாக ஆக முடியாது. பகவானுடைய அனைத்து லீலைகளும் போற்றி வணங்கப்பட வேண்டியவை. தயவு கூர்ந்த பக்தர்கள் இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு ஆளாகி விட வேண்டாம். நீங்கள் எப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலை வாழ்க்கையிலே வந்தாலும் பகவானுடைய அந்த திருவுருவ படங்களை நாம் வீட்டில் வைத்து வழிபட்டால், அவருடைய நாமத்தை நாம் ஜபித்தால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும். இதுதான் மூத்த பக்தர்களும் நம்முடைய முன்னோர்களும் நமக்கு வாழ்க்கை பாடமாக பல உதாரணங்கள் மூலம் உணர்த்தி இருக்கிறார்கள். ஆதலால் யாரும் மூட நம்பிக்கைக்கு ஆளாகிவிட வேண்டாம். அடுத்ததாக ராமாயணம் மகாபாரதம் என்னும் இந்த 2 இதிகாச காவியங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மிக மிக ஏராளம் தாராளம் அல்லவா? அதில் ராமாயணத்தில் சத்தியவாக்கு தவறாமல் வாழ்ந்து காட்டிய பகவான் ஸ்ரீராமர் தன்னுடைய பக்தரான ஹனுமனுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்து அழகு பார்த்தார். ஆம், சஞ்சீவி மலையை தூக்கக்கூடிய அந்த அபூர்வ சக்தி, அடுத்தது கடலை தாண்டக்கூடிய அந்த அபூர்வ சக்தி, இது போன்று அவர் பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு அபார சக்தி அளித்து அவர்கள் புரியும் அந்த சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கிறார். இதுதான் புராணங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆதலால் பக்தர் எதற்காகவும் எந்த நேரத்திலும் அஞ்ச தேவையில்லை. ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து வரக்கூடிய அந்த மனசக்தி, மன தைரியம், அதையெல்லாம் பகவான் நிச்சயம் அருள்வார் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆதலால் தான் பக்தர்கள் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு இரையாகி விட மாட்டார்கள். இதுதான் ராமாயணம் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கிய பாடங்கள். அடுத்ததாக எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராமநவமியை எவ்வாறு நாம் கொண்டாட வேண்டும் என்கிற சில முக்கிய தகவல்களை நாம் பார்ப்போம். அன்றைய தினம் அதிகாலையில் பக்தர்கள் தொழிலெழுந்து குளித்துவிட்டு பகவான் ஸ்ரீராமரனுடைய திருவுருவ படத்திற்கு மலர்களாலும் துளசியாலும் அலங்காரம் செய்து அன்றைய தினம் மாலை வரை உபவாசம் மேற்கொண்டு பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். ஆம், ஹரிநாம சங்கீர்த்தனத்தை அன்றைய தினம் ஜபிக்க வேண்டும். குறிப்பாக பகவானுடைய நாமத்தை ஜபிப்பதற்கு நேரம் காலம் கிடையாது. ஆனால் பகவானுடைய அவதார திருநாட்களிலே பகவானுடைய நாமங்கள் ஜபிக்கப்பட்டால் அன்றைய தினம் நாம் பகவானுடைய நாமத்தை ஜபிப்பது பல கோடி நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும். ஆம், உதாரணமாக ஒரு குழந்தையினுடைய அல்லது பெரியோர்களுடைய பிறந்த நாளை நாம் மிக ஆனந்தமாக கொண்டாடுகிறோம் அல்லவா குடும்பத்திலே. ஆனால் பகவானுடைய இந்த திவ்ய அவதார திருநாளை அனைத்து பக்தர்களும் ஒன்று சேர்ந்து எப்படி ஒரு குழந்தையினுடைய அந்த பர்த்டே என்று அழைக்கக்கூடிய அந்த பிறந்த நாளில் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே என்று ஆங்கிலத்தில் சொல்லி கொண்டாடுகிறார்கள் அல்லவா, பகவானுடைய அவதார திருநாள் அன்று பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே
நாம் அன்றைய தினம் அவரை வணங்கினால் பகவான் மிகுந்த ஆனந்தம் அடைவார். அன்றைய தினம் நாம் ஜபிக்கும் பகவானுடைய நாமத்தை நாம் ஜபிக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் மிக பொக்கிஷமானது. காரணம், நாம் பல பிறவைகளில் சேர்த்து வைத்துள்ள பல கோடி பாவ மூட்டைகளை எல்லாம் அழித்துவிடும் அபார சக்தி படைத்தது பகவானுடைய அவதார திருநாளில் ஜபிக்கப்படும் நாமங்கள். ஆதலால் அனைத்து பக்தர்களும் அன்றைய தினம் அடியேன் இங்கே கூறும் இந்த 3 முக்கிய நாமங்களை அன்று நீங்கள் ஜபிக்கலாம். முதலாவதாக ஹரே ராம ராமா ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அடுத்ததாக ஸ்ரீராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ஜெய ராம. அடுத்ததாக விஷ்ணு சகசரநாமத்தில், ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த முக்கிய வரிகள், சிவபெருமான் தன்னுடைய துணைவியாரான பார்வதி தேவியிடம் பகவான் ஸ்ரீராமரனுடைய நாமத்தை ஜபித்து மோட்ச பாதைக்கு அனைவரும் செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்ட இந்த வரிகள், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே போன்ற இந்த 3 நாமங்களை நீங்கள் தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட நபராகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு குழுவாகவோ அல்லது வைணவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடைபெறும் ஸ்ரீராமநவமி விழாவில் பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை அவர்கள் அன்றைய தினம் தொடர்ந்து ஜபிப்பார்களானால், ஹரிநாம சங்கீர்த்தனம் புரிவார்களானால் பகவான் ஸ்ரீராமனுடைய திவ்ய அருளுக்கு நாம் பாத்திரமாக முடியும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக அன்றைய தினம் மாலை வரை உபவாசம் மேற்கொண்டு இதை செய்ய வேண்டும். மாலை நெருங்கியவுடன் பகவானுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் விதவிதமான பழங்களையும் பல பலகாரங்களையும் பகவானுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். ஆனால் இதில் குறிப்பிட்டு கூற வேண்டிய சில முக்கிய நைவேத்தியங்கள் என்னவென்றால், பகவானுக்கு மிகவும் ஸ்ரீராமபிரானுக்கு மிகவும் உகந்தது பானகம், அடுத்தது பால் பாயாசம், அடுத்தது நீர்மோர், அடுத்தது இது வெயிற்காலம் என்பதால் வெள்ளரிக்காய். இதெல்லாம் பகவானுக்கு உகந்த நைவேத்திய பிரசாதங்கள். இதை பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம். மாலை நேரத்தில் பொழுது சாய்ந்தது பிறகு பகவானுடைய திவ்ய நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே பகவானுக்கு நைவேத்தியம் தீபாராதனை முடிந்தது பிறகு அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதத்தை விநியோகித்து அன்றைய தினம் மிக சிறப்பாக கொண்டாடலாம். இது தனிநபர் வீட்டிலும் செய்யலாம். வைணவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே ராமநவமி விழா விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அல்லவா, அங்கேயும் கலந்து கொண்டு இந்த ஸ்ரீ ராமநவமி விழாவை விசேஷமாக பக்தர்கள் கொண்டாடலாம். அடுத்ததாக அன்றைய தினம் தொடர்ந்து நாம் நாம ஜபம் செய்து வருகிறோம் அல்லவா, சிறு சிறு இடைவெளிகளும் கிடைக்கும். அந்த இடைவெளிகள் எல்லாம் கிடைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி முழு ராமாயணத்தை நாம் பாராயணம் செய்ய இயலாத காரணத்தால், அதாவது முழு ராமாயணத்தை அன்றைய தினம் பாராயணம் செய்ய வேண்டும் என்றால் அனைத்து பக்தர்களாலும் அது இயலாது. அதற்காக நாம ராமாயணம் என்று குறிப்பிடக்கூடிய சமூக வலைதளங்களிலே நீங்கள் தேடினாலே கிடைக்கும். நாம ராமாயணம், நாம ராமாயணத்தை அன்றைய தினம் முடிந்த பக்தர்கள் பாராயணம் செய்யலாம். அல்லது ஒலி வடிவிலே, ஆடியோ வடிவிலே ஒலிக்க விடலாம். ஸ்ரீ நாம ராமாயணத்தை ஒரு 20 நிமிடங்கள், 15 முதல் 20 நிமிடங்கள் ஒலிக்கும் இந்த நாம ராமாயணம் முழு ராமாயணத்துடைய கதையையும் உள்ளடக்கியது. ஆதலால் அன்றைய தினம் ஸ்ரீ நாம ராமாயணத்தை பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு. பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ஒலி வடிவிலேயும் ஒலிக்கச் செய்யலாம். அடுத்ததாக அன்றைய தினம் ராமாயணத்தினுடைய பாலகாண்டத்தை நாம் பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு.
காரணம், பகவான் ஸ்ரீராமர் அவதரித்த அந்த ராமாயண கதையை உள்ளடக்கியதுதான் பாலகாண்டம். ஆதலால் அன்றைய தினத்தில் பாலகாண்டத்தை பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு. நாம ராமாயணத்தை பாராயணம் செய்வதும் மிக மிக சிறப்பு. இந்த ஸ்ரீ ராமநவமி விழாவை அனைத்து பக்தர்களும் விசேஷமாக கொண்டாடவும் அனைவருக்கும் ஸ்ரீ ராமநவமி நல்வாழ்த்துக்கள். வாருங்கள், ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து புரிவோம். பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு அனைத்து பக்தர்களும் பாத்திரமாகி மன நிம்மதியுடன் வாழ்வோம். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வைணவ உபன்யாச காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஜெய் கௌரங்கா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.